Echocardiography is defined as the non-invasive imaging technique that is used for the ultrasound wave to elevate the structure and function of the homodynamic of the heart elevate the structure and function of the heart வந்து இது பண்ணுறாங்க echocardiography. This echocardiography is the examination of the heart during high frequency of the sound wave. இது வந்து இப்போ வந்து ஸ்கேன் வந்து போட்டுட்டு ரிஃப்ராக்டரி அதுக்கப்புறம் எச்சா போய் பிளட் ஃப்ளோ பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து ஹை ரிஃப்ராக்டரி சவுண்டாக வந்து கேட்கும். பிரின்சிபல் வந்து என்னென்னா the refraction of the frequency of the sound is 2 to 10 mAh. These are the retraction of the each record to the recovered into the image in the trooper is affected in the earlier ages in the below and pressure. And echocardiography is a type of echocardiography: transthoracic echocardiography, transesophageal echocardiography, stress echocardiography, Doppler echocardiography, 3D echocardiography. Non-invasive, safe, no radiation. Standard அதுக்கப்புறம் வந்து parenteral of the lung axis, அதுக்கப்புறம் parasternal short axis, அதுக்கப்புறம் வந்து apical fourth chamber, அதுக்கப்புறம் வந்து apical fourth chamber இருக்குது, apical 2 chamber, அதுக்கப்புறம் apical 3 chamber. இந்த மாதிரி நிறைய சேம்பர்ஸ் வந்து வச்சு பார்ப்பாங்க. elevate the chambeரோட size, thickness of the and global and region of the wall motion, அதுக்கு systolic and diastolic function and valvular structures of the function and அதுக்கப்புறம் வந்து blood flow of the Doppler studies, blood flow of the Doppler studies and அதுக்கப்புறம் வந்து examination of the Doppler. Next வந்து Doppler echo. These are the cold Doppler is a direct and severity of the flow. And அதுக்கப்புறம் வந்து wavy Doppler, continue wavy Doppler is அதுக்கப்புறம் high velocity of the flow. And pulse wave Doppler. இப்போ வந்து cold Doppler, continuity wave Doppler, pulse wave Doppler is a specific location of the flow வந்து இருக்குது. இப்போ வந்து பேராமீட்டர்னு பார்த்தோன்னா இதோட வேல்யூ வந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இருக்குது, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அதுக்கப்புறம் எண்டு டயஸ்டோலிக் டயாமீட்டர், லெஃப்ட் வென்ட்ரிகுலர் எண்டு சிஸ்டோலிக் டயாமீட்டர், லெஃப்ட் இன்ட்ராவென்ட்ரிகுலர் செப்டல் திக்னஸ், அதுக்கப்புறம் வந்து போஸ்டீரியர் வால் ஆஃப் த திக்னஸ், லெஃப்ட் ஏட்ரியம், அதுக்கப்புறம் எல்ஏ டயாமீட்டர், அதுக்கப்புறம் ரைட் வென்ட்ரிகுலர் சிஸ்டமிக் இது. அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா advantages வந்து non-invasive, safe, no radiation, real-time imaging and provided to the functional and homodynamic formation and wider available for the இதாக இருக்குது. இதெல்லாம் வந்து இண்டிகேஷன். இது வந்து அதுக்கப்புறம் எவாலுவேஷன் ஆஃப் த மர்மர் அண்ட் வால்வர் டு இது congenital heart disease கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் cardiac function assessment and pericardial disease, endocardial disease, ischemic heart disease, pulmonary hypertension and before cardiac surgery. இதெல்லாமே வந்து எக்கோகார்டியோகிராஃபியில் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து image for the next we are going to talk about digitalis. Digitalis is a source of activity is digitalis purpura, digitoxin and digoxin is the flower of foxglove flower. digitalis purpura flowerலேருந்து வரக்கூடியது. digitoxin வந்து ஒரு லாங் டியூரேஷன் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஆஃப் பிளாஸ்மா ஹாஃப் லைஃப் வந்து இது பண்ணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டைகாக்சின் வந்து இது வந்து மீடியம் டியூரேஷன் வந்து டைகாக்சின் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த டிஜிட்டாலிஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து செல்லுலார் ப்ராசஸ் மயோசைட்டில் வந்து பொட்டாசியம் அண்ட் கால்சியம் அதுக்கப்புறம் சோடியம் அண்ட் பொட்டாசியம் சேனல் வந்து பைண்ட் டு தி இன்டர்செல்லுலாரில் வந்து போய் பைண்ட் ஆகி இது இன்ஹிபிட் திஸ் கால்சியம் அண்ட் சோடியம் அண்ட் கால்சியம் எக்ஸ்சேஞ்சர் வந்து இன்ஹிபிட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கர் மயோகார்டியல் கான்ட்ராக்ஷன் வந்து கொடுக்குது. தென் இன்க்ரீசிங் இன் தி இன்டர்செல்லுலார் calcium அதுக்கப்புறம் calcium secretion as causes to the SR digitalis வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் அண்ட் விஸ்காசிட்டி கான்ட்ராக்ஷன் வந்து இன்க்ரீசஸ் வந்து பண்ணுது. கான்ட்ராக்டிலிட்டி ஆஃப் தி இதாக இருக்குது. இப்போ வந்து தெரப்பேட்டிக் யூசஸ் பார்த்தோன்னா வந்து ஹார்ட் ஃபெயிலியருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. டியூ டு தி இன்க்ரீசிங் இந்த கான்ட்ராக்டிலிட்டி இன்க்ரீசிங் இந்த CO2 அண்ட் டயூரிட்டிக்ஸ் வந்து ரிலீவ் பண்ணுது.
இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அரித்மியாசிஸ் வந்து இருக்குது. டிஜிட்டாலிஸ் வந்து டு இன்க்ரீசிங் இன் தி வேஜ், அதுக்கப்புறம் வந்து வேகல் டோன் அதுக்கப்புறம் டிக்ரீசிங் இன் தி கண்டிஷன் டு தி ஏவி நோடா வந்து இருக்குது. அண்ட் ஸ்லோ வென்ட்ரிகுலர் ரேட்டாக வந்து இருக்குது. அரித்மியாசிஸ் வந்து நார்மலாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அரித்மியாசிஸ் இஸ் நார்மல் இன் தி அரித்மியாசிஸ் அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து ரியாக்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரொம்ப காம் பண்ணும். இந்த ட்ரக் வந்து ரொம்ப காம் பண்ணும் அரித்மியாசிஸ். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் டாக்ஸிசிட்டியில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் த டிஜிட்டாலிஸ் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிசிட்டியில் பொட்டாசியம் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆன்டி டிஜிடாக்சின் வந்து கொடுப்பாங்க ஃபேபில். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் அதுக்கப்புறம் டாக்ஸிசிட்டி வந்து அனரெக்சியா, நாசியா, வாமிட்டிங், அரித்மியாசிஸ், விஷுவல் சேஞ்சஸ், ஜாந்தோபினியா, எல்லோ விஷன், டைகாக்சின் லெவல் 2 nm அதுக்கப்புறம் வந்து டைகாக்சின் லெவல் வந்து 2 nm மேலே வந்து போச்சுன்னா வந்து இது சொல்கிறாங்க டிஜிடாக்சினில் வந்து வந்துடும். Furosemide is the loop classes is a loop diuretics. The route is oral and IV. The dosage for the hypertension, the severe heart failure, renal impairment and acute pulmonary edema, acute pulmonary edema இருக்குது. venodilation and rapid decreasing in the pulmonary congestion and relief of the dyspnea இருக்குது. தென் வந்து furosemide is a fluid அவுட்டாக இருக்குது. இது வந்து furosemide வந்து லூப் டயரிட்டிக் போய் சோடியம் இன்க்ரீஸ் பண்ணுது, வாட்டர் எக்ஸ்கிரீஷன் பண்ணுது, டிக்ரீசிங் இந்த பிளாஸ்மா லெவல், ப்ரீலோட், அதுக்கப்புறம் வந்து டிஸ்னியா, அதுக்கப்புறம் வந்து டிக்ரீசிங் இந்த டிஸ்னியா வந்து கம்மி பண்ணுது. டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், அதுக்கப்புறம் வந்து டிஸ்னியாவை கம்மி பண்ணுது. எமர்ஜென்சி ஆஃப் த டென்டல் பேஷண்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அக்யூட் பல்மனரி எடிமாவுக்கு கொடுக்குறாங்க. சிட்டிங்கில் வந்து ஓட்டுவும் ஐவி furosemide வந்து கொடுக்குறாங்க. சிட்டிங் O2 அண்ட் ஐவி furosemide கொடுத்தோன்னா வந்து இவங்க வந்து அதுக்கப்புறம் எடிமாவில் வந்து தவிர்க்கலாம். அந்த டிஸ்னியா அந்த ஃப்ளூயிட் வந்து அக்கமுலேஷன் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டெட்ராலஜி ஆஃப் தி ஃபோட்டலில் வந்து என்னென்னா டெட்ராலஜி ஆஃப் த ஃபோட்டலில் வந்து மொத்தம் வந்து 4 டைப்ஸ் வந்து இது வந்து இருக்குது. இது வந்து ஓவர்லோட் ஆஃப் அயோட்டா வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஓவர்லோட் ஆஃப் அயோட்டான்னு ஒன்று இருக்குது. அயோட்டா வந்து ரொம்ப ஓவர்லோடாக இருக்கும் இந்த ஸ்டீனோசிஸில். இது வந்து என்னென்னா அயோட்டா கேன் பி ஓவர்லோடு டு தி டிஃபெக்ட் ஆஃப் தி அயோட்டாவோட டிஃபெக்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டெட்ராலஜி தானே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்டு 4 கீ பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து ரைட் வென்ட்ரிகுலர் அதுக்கப்புறம் ஹைப்பர்ட்ரோபி 2. இது வந்து ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபினா வந்து வென்ட்ரிகல்ஸ் இருக்கலாம், அதில் வந்து ஹைப்பர்ட்ரோபி வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரைட் வென்ட்ரிகுலர் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்டில் வந்து ரைட் டு லெஃப்ட் ஷிஃப்ட்டில் வந்து வென்ட்ரிகுலர் டிஃபெக்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரைட் பிட்வீன் தி அலோவ் தி ரைட் டு தி லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ். த தெரபியூட்டிக் யூசஸ் ஆஃப் TOF சிம்டம்ஸ் வந்து டெட் ஸ்பெல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அரித்மியாசிஸ். டெட் ஸ்மெல்ஸ் அதுக்கப்புறம் சைனோட்டிக் ஸ்பெல்ஸ் வந்து இவங்க வந்து பேஷண்ட் வந்து உட்கார வச்சு தெரபியூட்டிக் யூசஸ் வந்து இது பண்ணுவாங்க. அண்டு சைனோசிஸ் வந்துருக்கும். சைனோசிஸ் வந்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒன்று குடிக்க வைப்பாங்க. வென்ட்ரிகுலர் அரித்மியாசிஸ் வந்து வந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ரிப்பேர் ஆஃப் த ரிஸ்க் வந்து இருக்குது. TOF ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பல்மனரி சைனோசிஸ் வந்து வரவிடாமல் தடுப்பாங்க. பல்மனரி சைனோசிஸ் வந்திருக்கும். ஒரு நேரோவிங் ஆஃப் தி வென்ட்ரிகுலர் வால் வந்து நேரோவாக இருக்கும். தெரபியூட்டிக் யூசஸ் ஆஃப் தி சிம்டம்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து டெட் ஸ்பெல்ஸ் சைனோட்டிக் ஸ்பெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னதுன்னா டியூ டு தி acute increasing in the இதாக இருக்குது. இது வந்து என்னென்னா அதுக்கப்புறம் நீயும் செஸ்ட்டையும் வந்து பக்கத்தில் வச்சு உட்கார வைப்பாங்க. தென் வந்து ஒரு உட்கார வந்து ஸ்டண்ட்டுக்கு வைக்கிறதுக்காண்டி வைப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அரித்மியாசிஸ் வந்து ஒரு பாஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ரிப்பேர் ரிஸ்க். வென்ட்ரிகுலர் அரித்மியாசிஸ் இன்க்ரீசிங் இன் தி ஆர்கச்சாக இருக்குது. TOF காம்ப்ளிகேஷன் வந்து எண்டோகார்டைட்டிஸ்
ஆப்சிஸ், அதுக்கப்புறம் வந்து பிரெயின் ஆப்சிஸ், அதுக்கப்புறம் பாலி ஆர்த்ரைட்டிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் தி இதுக்கு வந்து என்னதுன்னா டிஓஎஃப்க்கு வந்து ரிப்பேர் வந்து அதுக்கப்புறம் ரிப்பேர் வந்து பாலிபெரலின் பீட்டா பிளாக்கர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து டெட் ஸ்பெல்ஸ் வந்து இது பண்ணி பீட்டா பிளாக்கர் வந்து குரோனிக் அதுக்கப்புறம் வந்து பல்மனரி சைனஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் த டாக்ஸிசிட்டி வந்து அரித்மியாசிஸ், ரிப்பேர் த டாக்ஸிசிட்டி வந்து அரித்மியாசிஸ், அதுக்கப்புறம் பல்மனரி அண்ட் ரீகஜிடேஷனை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அரித்மியாசிஸ். இங்கே வந்து அதுக்கப்புறம் டெட்ராலஜி ஆஃப் அரித்மியாசிஸில் வந்து வரக்கூடியது. டெட்ராலஜி ஆஃப் அரித்மியாசிஸில் வந்து என்னதுன்னா வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் தான் வந்து சென்ட்ரல் டிஃபெக்ட் தான் வந்து சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் we are going to talk about பெனிசிலின் ப்ரொஃபைலாக்சிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பெனிசிலின்னா வந்து என்னதுன்னா பெனிசிலின் ப்ரொஃபைலாக்சிஸ்க்கு வந்து என்னென்னா அமாக்சிசிலின் ப்ரொஃபைலாக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபாத்தி புக்கில் அமாக்சிசிலின் வந்து பிஃபோர் த டென்டல் ப்ரொசீஜரில் வந்து அமாக்சிசிலின் வந்து கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிட்டிஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ்தட்டிக் ஹார்ட் வால் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சைனோட்டிக் கஞ்சனைட்டல், அதுக்கப்புறம் வந்து கஞ்சனைட்டல் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அன்ரிப்பேர்டு கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட் இருப்பாங்கள்ல அவங்களுக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அண்ட் ரெசிடியல் எஃபெக்ட் ஆஃப்டர் தி இன்கம்ப்ளீட் ரிப்பேராக இருக்கும். அதுக்கப்புறம் டென்டல் ப்ரொசீஜரில் வந்து பாக்டீரியோமா, அதுக்கப்புறம் வந்து ஹை ரிஸ்க்காக இருக்குது. பாக்டீரியோமா ஹை ரிஸ்க்கு PPCUR வந்து PPCUR வந்து சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிட்டிஸ்க்கு உள்ளவங்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னது ப்ராஸ்தட்டிக் ஹார்ட் வால் உள்ளவங்களுக்கும், சைனோசிஸ் கஞ்சனைட்டல் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களுக்கு, அதுக்கப்புறம் அன்ரிப்பேர்டு கஞ்சனைட்டல் டிசீஸ் உள்ளவங்களுக்கு, தென் ரெசிடியல் டிஃபெக்ட் உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் வந்து நம்ம பார்த்துட்டோமா? இப்போ வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் தான் வந்து என்னதுன்னா இது வந்து ஏட்ரியா வந்து ஃபெப்ரைல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏட்ரியா பீட்ஸில், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எம்பாலிசம் ஆஃப் த ஸ்ட்ரோக் அண்ட் இசிஜியில் வந்து இசிஜியில் தான் வந்து பெஸ்ட் ரிமெம்பர் பண்ணுவாங்க. இது வந்து இர்ரெகுலர் ரிதமாக வந்து இருக்குது. இது வந்து யாருக்கெல்லாம் வந்துடுங்க VHI HCA PPD, அப்புறம் வீனா வாஸ்குலர் ஹார்ட் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன், இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ், ஹைப்பர்தைராய்டிசம், கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ், அக்யூட் ஆல்கஹால், பெரிகார்டியல் டிசீஸ், பல்மனரி டிசீஸ், ட்ரக்காக இருக்குது, இடியோபதிக்காக இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் வந்து 3R இருக்குது. R வந்து ரேட் கண்ட்ரோல், பீட்டா பிளாக்கர், டிஜிடாக்சின், டைகாக்சின், வீரப்பமில், ரெடியூஸ்டு த்ரோம்போ எம்பாலிசம், வார்ஃபைரின். அதுக்கப்புறம் வந்து ரிதம் கண்ட்ரோல், டிசி, அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். இது ஒன் லைனில் வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இஸ் அ மோஸ்ட் காமன் சஸ்பெக்டபிள் அரித்மியாசிஸ் அதுக்கப்புறம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பை தி மல்டிபிள் அண்ட் ஏட்ரியல் re-entry of the absence of any P wave, absence of well-defined P wave or irregular ventricular rhythm வந்து இருக்கும். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்புறம் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னதுன்னா கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியரில் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னது, இது வந்து எப்படி இருக்குதுன்னா இது வந்து அதுக்கப்புறம் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி கன்ஜெஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்னியா, அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோபினியா, அதுக்கப்புறம் ரேல்ஸ், பிபி, கிளாப் மாதிரி சவுண்ட் இருக்கும். S3 சவுண்ட் வந்து இருக்குது. தென் வந்து அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து எலிவேட்டட் ஜுகுலார் வீனஸ் பல்ஸு, ஹெப்பட்டோமெகலி இருக்கும் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில். அசைட்டிஸ் இருக்குது, பிட்டிங் அண்ட் பீடல் எடிமா வந்து இருக்கும். தென் வந்து அதுக்கப்புறம் டென்டலில் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோன்னா வந்து ஒரு ஹை ரிஸ்க்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எரித்ரிபனியாவாக இருக்கும். தென் ஜிஞ்சேவல் ஹைப்பர்ப்ளேஷியா இஸ் பாசிபிள் இந்த ரிஸ்க்காக வந்து இருக்குது. இது எப்படி இருக்குன்னா வந்து இது வந்து எப்படி இருக்குதுன்னா
இன்வெஸ்டிகேஷன் பார்த்துட்டோன்னா இன்வெஸ்டிகேஷனில் வந்து எக்ஸ்ரே இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜுகுலர் ஹெப்படோமெகலி ஹெப்படோஸ்பிளினோமெகலிலாம் பார்க்கலாம். இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் கிளினிக்கல் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி ஹார்ட் இம்பேர்மெண்ட் இருக்குது. ஒரு ரெடியூஸ் தி கார்டியாக் அவுட்புட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. எலிவேட் தி இன்ட்ரா கார்டியல் ப்ரெஷரை வந்து எலிவேட் பண்ணுது. காசஸ் வந்து குரோனிக் ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஆர்டரி டிசீஸ், அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன், வால்வுலர் ஹார்ட் டிசீஸ், கார்டியோமெகலி, அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரெசிபிடேட்டிங் இன்ஃபெக்ஷன், அனீமியா அண்ட் இது இருக்குது. இது வந்து இன்சல்ட் தி எம்ஐ போய் நியூரோ ஹியூமரல் ஆக்டிவேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடியது. இப்போ வந்து இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸு. இப்போ வந்து அதுக்கப்புறம் அது பேர் என்ன, அக்யூட் அண்ட் குரோனிக்கில் வந்து ரெடியூஸ்டு இஎஃப், அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு இஎஃப்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டயஸ்டாலிக்கில் வந்து ரெடியூஸ்டு இந்த இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இன்வெஸ்டிகேஷன் வந்து இசிஜி, செஸ்ட் எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் எக்கோகார்டியோகிராம், அதுக்கு சீரம், அதுக்கப்புறம் வந்து பிஎல் ப்ரோவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சிபிஎல் அண்டு கிளினிக்கல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து ஃபார்மகாலஜிக்கல் டயூரிட்டிக்ஸ், ஏசி இன்ஹிபிட்டர், பீட்டா பிளாக்கர்ஸு இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கலாம். அண்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சேஞ்சஸில் வந்து அதுக்கப்புறம் கால்சியம் சேனல் பிளாக்கர், தென் டயட், எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் பேஸ் மேக்கர், சர்ஜரி பண்ணுவாங்க. ப்ரோக்னாசிஸ் வந்து குட்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி நான் ஃபங்க்ஷனல் கிளாஸஸ் அண்ட் எத்தியாலஜியில் வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். அக்யூட் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹார்ட் ஃபெயிலியரில் உள்ள அக்யூட் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர்னால் வந்து வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்கா, லெஃப்ட் சைடில் இருக்கிற வென்ட்ரிக்கிளில் வந்து ஒரு பம்பிங் சிஸ்டம் வந்து மயோகார்டியல் டிசீஸ்னாலேயோ அல்லது அதுக்கப்புறம் வந்து மயோகார்டியல் டிசீஸ்னாலேயோ வால்வுலர் ஹார்ட் டிசீஸ்னாலேயோ ஒரு ஹைப்பர் டென்ஷன்னால், அதுக்கப்புறம் மீசல்ஸ்னால, அரித்மியாசஸ்னால ஒரு ரெடியூஸ்டு, அதுக்கப்புறம் எல்வி ஃபங்க்ஷன், அந்த மாதிரி வந்து ஏட்ரியலில் இருக்கிற மைட்ரல் ரீகஜிடேஷன், அயோட்ரிக் ரீகஜிடேஷன், மைட்ரல் ரீகஜிடேஷன், இது எல்லாமே இந்த எல்லா பிரச்சனையும் வந்து இந்த இதில் வந்து வென்ட்ரிகுலர் நிமோனியாவில் வந்து வந்திருக்கும்.